இன்னைக்கு நம்ம வீட்டில் மீதமான சாதத்தை பயன்படுத்தி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு இந்த அல்வா செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு ஆறுன சாதம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம மதியம் வடித்த சாதம் மீதமாக இருக்கும் பாருங்கள், அந்த சாதத்தை எடுத்து இந்த மாதிரி அல்வா செய்ய பயன்படுத்துங்க. எந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சாதத்தை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச சாதத்தை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச சாதத்து கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம், கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த அல்வாவுக்கு நீங்கள் உடைச்ச வெல்லம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கிறலாங்க. உடைச்ச வெல்லம் எடுக்கும்போது நல்லா டார்க்கான கலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வாவோட கலர் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் தண்ணியில் கொதிச்சு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கல் மண் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறமா வடிகட்டி வச்சிருக்க இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துருங்க. இது கூடவே அரைச்சி வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த அல்வா செய்ய ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாதமெல்லாம் நல்லா கரையாமல் அங்கங்கே கெட்டி கெட்டியாக விழுக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெல்லத்தோட அரைச்சி வச்ச சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கைவிடாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. உடனே இந்த அல்வா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தத்துக்கே இந்த அல்வாவுக்கு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் பயன்படுத்தியிருக்கேன். நெய் சேர்த்துட்டு இந்த அல்வாவை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதுக்கப்புறமா கடைசியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வாவில் நான் ஒரிஜினல் கலராக அப்படியே செஞ்சுருக்கேன். நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த ஹல்வாவில் நல்லா டார்க் கலர் வெல்லம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஹல்வா நல்லா கெட்டி ஆகும்போது இந்த மாதிரி ஒரிஜினல் கலராக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இப்போ ஹல்வா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த அல்வா இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு இந்த அல்வாவில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த அல்வாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அல்வா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ அல்வா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வா மாற்ற போறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெய் தடவுன இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெள்ளரி விதை நான் தூவிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் கூட தூவிக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா முந்திரி பருப்பு தூவிக்கோங்க. இது கூடவே நான் பாதாம் 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இந்த அல்வாவை நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டு பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாங்க. அல்வாவில் ஏற்கனவே கட் பண்ண முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலாட்டினாலும் பரவாயில்ல, அப்படியே கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அல்வாவை இந்த பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அல்வா செஞ்சதுமே உடனே மாற்றிடுங்க. அல்வா சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அல்வாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி சமப்படுத்தின அல்வாவை 1 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக வந்துடும். அல்வாவோட கலரே பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அல்வாவில் நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலராக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அல்வா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ இது மேலே ஒரு தட்டை வச்சுட்டு இந்த தட்டில் அல்வாவை கமுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த அல்வாவை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்கின அல்வா மாதிரி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்க. இந்த ஹல்வா சாதத்தை பயன்படுத்தி தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சாதத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஹல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.